ஆனால் பொதுவாகவே அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது எப்போச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் வச்சுருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அவர் சொன்ன மாதிரி நிறைய மெடிசினல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது காளான். ஸோ இந்த காளானை பொறுத்தவரை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏன் காளான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த காளானால என்னென்ன ஃபியூச்சரில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துக்கணும். அதுதான் இதனுடைய. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாம் இங்கே எப்படி நம்ம தற்சார்பை நம்மளே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணதை நமக்கும் வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நம்ம லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏஸ் வி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த இடத்துலையும் எந்த டவுட்டுமே இருக்குது. ஸோ நம்ம ஒரு கிளாஸை நம்ம இது பண்ணோம்னா அது இருக்கக்கூடிய கடிதத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலம் வந்து எத்தனை சொன்ன மாதிரி சாயிலையாகட்டும் காற்றுலையாகட்டும் ஈவன் பிளான்ட் பார்த்துலையாகட்டும் எல்லா இடத்துலையுமே காலம் தட் பூஜை தட் ஃபங்கஸ் வந்து எல்லா இடத்துலையுமே அதில் இதில் சாப்பிடக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதில் ஒன்றாவது காலம் வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்ம சரி இதை தவிர வேணாலும் சாப்பிடக்கூடிய ஃபங்கஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதை நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பேக்கிங் ஃபுட்ஸில் நம்ம மேஜராக நம்மளுக்கு எடிபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய சரி இந்த பர்பஸில் ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் அப்படிங்கிற அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேக்டு ஃபுட்ஸை அந்த மாவு வந்து பொழிக்கணும். நம்ம வீட்டில் அம்மாக்கள் வந்து இது பண்ணணும். நம்மளே மாவு அரைச்சிட்டு காலையில் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சம்பந்தியாக நம்ம மாவு எடுத்தாங்க. ஸோ காலையில் என்ன ஆகும் இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு பூரா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிறதா நீங்கள் மாவு வந்து பொக்கிங்க. ஸோ உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி அப்படியே பொக்கிக்கணும். கார்பன் டை ஆக்சைடு பூரா ரிலீஸ் ஆகி அப்படியே மாவு இது எல்லாமே பார்க்கக்கூடிய டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு ஏன்னா நமக்கு எது நடக்குது இந்த ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்மளுடைய பேக்கரி ஃபுட்ஸில் வெதர் ஆர் வாட் எவர் டேஸ்ட் வந்து நம்ம இருக்கும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி மெயின் டாபிக் இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ் பார்ப்போம். ஸோ மஷ்ரூம் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எதில் அப்படின்னு சொன்ன மாதிரி அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ரெண்டாவது அதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் கிட்டத்தட்ட 2.9 தான் ப்ரோட்டீன் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். சரியாக 2.9 ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சுவையை அதுக்கு உண்டான அரோமாவை அண்டு அதுக்கு உண்டான டெக்ஸ்டரை கொடுக்குறது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1